ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவது மீது என்னை கைவிடுவதும் இல்லை. எரேமியா 9ஆம் அதிகாரம் 1 முதல் 26 வசனங்கள் வரை. இந்த வேத பகுதியில் கர்த்தருடைய வேதனை எப்படிப்பட்டது? கர்த்தர் நம்மை போல நாம் துன்பம் வந்தால் வேதனைப்படுகிறோம். நமக்கு வரும் துன்பத்தை பார்த்து கர்த்தர் எவ்வளவாய் வேதனைப்படுகிறார் என்பதை குறித்து இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேதனை மனிதர்களையோ ஒரு தீர்க்கதரிசியோ பட்ட வேதனை அல்ல, கர்த்தர் படும் வேதனை. அவர் மனம் துடிக்கும் துடிப்பு, அவருடைய அன்பின் நிமித்தம், அவர் நம்மேல் வைத்த அன்பினால் அவர் எவ்வளவாய் துடித்து போகிறார், எவ்வளவு வேதனைப்படுகிறார் என்பதை குறித்து இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் சற்று கவனிப்போம். கர்த்தருடைய கோபம் எப்படி வருகிறது மனிதனுக்கு என்று தெரிந்து கொள்ளலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள், எருசலேமை குடிகள், கர்த்தருடைய ஜனங்கள் பாவம் செய்தார்கள். கர்த்தர் எச்சரித்தார் எச்சரித்தார் எச்சரித்தார், பல முறை எச்சரித்தார். தினம் தினம் தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், எவ்வளவோ சொல்லி பார்த்தார். ஆனால் அவர்களின் மனம் திரும்பவே இல்லை. ஒரு நாள் 2 நாள் அல்ல, பல 100 ஆண்டுகள் நடந்தது. கடைசியில் அவர்களை பொல்லாதவனிடத்தில், சாத்தானிடத்தில் விட்டுவிட்டார். கர்த்தர் விலகிவிட்டார். அவன் அவர்களை துன்பப்படுத்துகிறான். அநேக யூதர்களை கொல்லுகிறான். அநேக கர்த்தருடைய ஜனங்கள் கொல்லப்படுகிறார்கள். அக்கிரமம் நடக்கிறது. அக்கிரமக்காரர்கள் கொல்லப்படுகிறார்கள். அக்கிரமக்காரனே ஆகிய பொல்லாதவனாகிய சாத்தான் கொல்லுகிறார்கள். இதை பார்க்கிற கர்த்தர் மனம் வேதனைப்படுகிறது. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை பல முறை கண்டித்தும் அவன் அக்கிரமம் செய்து கொண்டே இருந்து கடைசியில் ஒரு போலீசாரால் பிடிபட்டு அவன் தண்டனை அனுபவித்தால் அந்த தகப்பன் மனம் எப்படி வேதனைப்படும்? நான் எவ்வளவாய் சொன்னேன், என் மகன் திருந்தவில்லையே, திருடாதே திருடாதே என்று கேட்கவில்லையே, இப்படி திருடி போலீசில் சிக்கி தண்டனை அனுபவிக்கிறானே என்று கண்ணீர் விட்டு அழுகிற ஒரு தகப்பனை போல கர்த்தரும் வேதனைப்பட்டு சொல்கிறார். என் தலை தண்ணீரும் என் கண்கள் நீரூற்றுமாய் ஆனால் பரவாயில்லை, என் தலை தண்ணீராய் மாற வேண்டும் என்று சொல்லுகிறார், விரும்புகிறார். என் கண்கள் நீரூற்றாய் மாறினால் பரவாயில்லை என்று சொல்கிறார். அப்படி என்றால் நீர் ஊற்றில் நீர் சுரந்து கொண்டே இருக்கும். தலை தண்ணீராய் மாறினால் அது கொட்டிக்கொண்டே இருக்கும். அதுபோல என் குமாரத்தி ஆகிய என் ஜனங்கள், என்னுடைய பிள்ளைகள், நான் தெரிந்து கொண்டு காப்பாற்றி வளர்த்த பிள்ளைகள் எனக்கு அடங்காமல் திருந்தாமல் பாவம் செய்தார்கள், அடங்கவில்லை. வாய்ப்பு கொடுத்தேன், திருந்தவில்லை. இப்பொழுதோ தண்டனைக்கு ஆளாகி பலர் கொல்லப்படுகிறார்கள். கொலை செய்யப்பட்ட அக்கிரமத்தின் நிமித்தம் தண்டிக்கப்பட்டு பாபிலோனின் சேனை கொன்று போடப்பட்ட, பாபிலோனின் சேனையால் கொல்லப்பட்ட ஜனங்களுக்காக கர்த்தர் பரிதவித்து சொல்லுகிற வாக்கியமா இருக்கிறது. அப்படி என் கண்கள் கண்ணீர் ஊற்றாய் மாறினால் என் ஜனமாகிய குமாரத்தி, என் ஜனங்கள் பட்ட துன்பத்தை, அவர்கள் அழிந்து போனதை நினைத்து நான் இரவும் பகலும் அழுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் அழுவாராம். நாம் அழுவதை பற்றி சொல்லவில்லை, கர்த்தர் அழுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். கர்த்தர் போய் அழுவாரா? இது என்ன புதிதா இருக்கிறது என்று யாரும் நினைக்க வேண்டாம். இந்த உலகத்தில் வாழ்ந்த போது நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து லாசரு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட போது 4ஆம் நாள் அவரை பார்க்க போனார். அப்பொழுது அவர் கண்ணீர் விட்டு அழுதார் என்று வேதவசனம் சொல்கிறது. கர்த்தர் அழுவார் என்பதற்கு புதிய ஏற்பாடு சான்று இருக்கிறது. இந்த அதிகாரத்தின் முதல் வசனம் அதையே சொல்லுகிறது. வனாந்திரத்தில் வழிபோக்கரின் தாவரம் இருந்தால் நலமாய் இருக்கும். வனாந்திரம் என்றால் காடு. காட்டில் நடக்கும் போது அந்த காலத்தில் பஸ் போன்ற வாகன வசதிகள் கிடையாது. எங்கு செல்ல வேண்டும் என்றாலும் மனிதர்கள் நடந்துதான் போவாங்க. இப்படி ஒரு ஊரை விட்டு இன்னொரு பல இடங்களுக்கு போகும்போது வனாந்திரம் காடுகளாய் இருந்தால்
தங்குவதற்கு இடம் இருக்காது. அதனால் தங்கும் இடங்களை அங்கே ஏற்படுத்தி வைத்திருப்பார்கள். அதாவது தாபரஸ்தலம், தண்ணீர் இருக்கும், அதன் பக்கத்தில் ஒரு மண்டபம் கட்டி வைத்திருப்பார்கள். தண்ணீர் குடித்து சாப்பிட்டு சற்று படுத்து இளைப்பாரி அதன் பின்பு செல்லும்படியாக ஒரு இடம் ஒதுக்கி வைத்திருப்பார்கள். இப்படி சுத்தம் செய்யப்பட்ட ஒரு முள் இல்லாத ஒரு தரை, சாதாரண ஒரு தரை அல்லது சிறிய கட்டிடம் போல ஏதாவது கூரை இப்படி ஏதாவது செய்திருப்பாங்க. அந்த காலத்தில் இருந்திருக்கு. அப்படி வனாந்திரத்தில் தாவர ஸ்தலம் தங்கும் இடங்கள் இருந்தால், இப்பொழுது நாம் பஸ் நிறுத்தத்தில் நிழல்குடை என்று வைத்திருப்பார்கள் அல்லவா, அது போல தங்கும் இடங்கள் இருந்தால் நலமாய் இருக்கும். என் ஜனமாகிய குமாரத்தி, என் ஜனங்கள் படுகிற பாட்டை பார்க்க என்னால் முடியவில்லை. நான் போய்விடுவேன், எங்கேயாவது போய் தங்கி விடுவேன் என்று சொல்லுகிறார். எனக்கு தங்குவதற்கு இடம் இல்லை. இல்லை என்றால் என் ஜனங்களை விட்டு நான் எங்கேயாவது போய்விடுவேன். இதையெல்லாம் பார்த்து என் கண்களால் பார்த்து வேதனைப்பட வேண்டாமே, நான் போய்விடுவேனே என்று கர்த்தர் சொல்கிறேன். நான் அப்படி எனக்கு இருந்தால் நான் அந்த இடத்தை விட்டு அவர்களை விட்டு நான் போய்விடுவேன். அவர்கள் எல்லாரும் விபச்சாரரும் துரோகிகளின் கூட்டமுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் விபச்சாரம் செய்கிறவர்கள், பாவம் செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள், துரோகிகளின் கூட்டமாய் இருக்கிறார்கள், எனக்கு துரோகம் செய்திருக்கிறார்கள். இவர்களை விட்டு நான் போய்விடுவேனே, போனால் பரவாயில்லை. இவர்கள் இப்படி செய்து விட்டார்கள், இவர்களை நம்பி நான் இவர்களை காப்பாற்றி வழிநடத்தி என் ஜனம் என்று வந்தேனே. அதாவது ஒரு உண்மையான ஒரு அன்புள்ள தகப்பன் தன் பிள்ளைகள் கெட்டு போய் பாவம் செய்து வாழ்ந்தால் அந்த தகப்பனின் இருதயம் எப்படி வேதனைப்படுமோ அதை அப்படியே நாம் நினைத்து பார்த்தால் போதும். அதுதான் கர்த்தனுடைய இருதயமா என்கிறது. அதே மனநிலைதான் கர்த்தர் இங்கு சொல்லுகிறார். அவர்கள் பொய்யை பிரயோகிக்க தங்கள் நாவாகிய வில்லை பிரயோகிக்கிறார்கள். தங்கள் நாக்கையே வில்லாய் பயன்படுத்தி பொய்யை அவர்கள் அம்பாக்கி பாய்ச்சுகிறார்கள் என்று சொல்றார். அவ்வளவு போய் வாயில் வருவதெல்லாம் போய் அவர்கள் இந்த ஸ்தலத்திலே, அவர்கள் இந்த தேசத்திலே பலத்து கொள்வது சத்தியத்திற்காக அல்ல. சத்தியத்தின்படி வாழ்வதற்காக அவர்கள் இங்கே விரும்பவில்லை. சத்தியத்தை நிலைநாட்டுவதற்கு அல்ல. பொல்லாப்பிலிருந்து பொல்லாப்புக்கு நடந்தேறுகிறார்கள். பொல்லாப்பு செய்தார்கள், இன்னும் அதிகமாய் பொல்லாப்பு செய்கிறார்கள். அதற்கு மேல் அதற்கு மேல் அதற்கு மேல் என்று பொல்லாப்புக்கு மேல் பொல்லாப்புக்கு செய்து நடந்தேறுகிறார்கள். என்னையோ அறியாதிருக்கிறார்கள். என்னை அவர்களுக்கு தெரியாது, என்னை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாவம் செய்து 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 பழக்கப்பட்டு அதன் மேலே ஏறிக்கொண்டே போவது. பாவம் என்பது ஒரு நிலை அல்ல, அது போய்கொண்டே இருக்கும். ஏறும் இறங்கும் ஊசல் போல ஏற்றமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும். மனம் திரும்பினால் இறங்கும், இல்லை என்றால் ஏறும். பாவம் பெருகிக் கொண்டே போகும். ஒரு இடத்தில் நிற்கும் போது கர்த்தருடைய அடி வரும். இது என்பளவா மரம் வளர்வது போல அது வளர்ந்து கொண்டிருக்கும். நீங்கள் அவனவன் சகோதரனுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். சகோதரன் என்றால் நாம் எல்லோரும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் சகோதர சகோதரிகள் என்று பெயர். கர்த்தருடைய ஜனங்களாய் இருந்தாலும் யாரையும் நம்பாதிருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாயிற்று என்று நம்பி விடாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த சகோதரனையும் நம்பாதிருங்கள். எந்த சகோதரனும் மோசம் பண்ணுகிறார். எந்த சகோதரனையும் எந்த ஒரு மனிதனையும் நம்பாதே, அவன் மோசம் செய்து விடுவான். என் உறவினர், என் குடும்பத்தார், என் நண்பர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று நம்பி விடாதே, எல்லாம் மோசம் செய்கிறவனாய் இருக்கிறான் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தரையே ஏமாற்றுகிறவர்கள், கர்த்தருக்கே துரோகம் செய்கிற மனிதன் நமக்கு எப்படி உண்மையா இருப்பான்? அவனை எப்படி நம்புவோம்? எந்த சகோதரனும் தூற்றி திரிகிறான். நமக்கு முன்னே ஒரு மாதிரி பேசுவார்கள், பின்னால் சென்று நம்மை தூஷிப்பார்கள். அவள் இப்படி, இவள் இப்படி, இவள் அப்படி செய்கிறாள் என்று நம்மையே தூற்றி திரிகிறார்கள். உனக்கு பின்னே சென்று அவர்கள் தூற்றி திரிகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் உண்மையை பேசாமல், அவர்கள் என்ன செய்வதில்லை? உண்மையை பேசுவதில்லை. தமக்கு அடுத்தவனை இழைக்கிறார்கள். தன்னோடு கூட இருந்து தன்னை நம்பி இருக்கிற ஜனங்களை ஏமாற்றுகிறார்கள். அவர்கள் பொல்லாத மனிதர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை நீ யாரையும் நம்பி விடாதே.
அவர்கள் உன்னை ஏமாற்றுகிறார்கள். உனக்கு பின்னே சென்று உன்னை கேவலமாய் தூற்றி திரிவது என்றால் திட்டுவது, கேவலமாய் பேசுவது, தரம் தாழ்த்தி பேசுவது, இப்படி செய்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்று கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். பொய்யை பேச தங்கள் நாவை பழக்குகிறார்கள். பொய் பேசுவதற்கென்று பயிற்சி எடுக்கிறார்களாம். தங்கள் நாக்கை பழக்கிக் கொள்கிறார்கள். அக்கிரமம் செய்வதற்கு உழைக்கிறார்கள். கடினமாய் உழைத்து அக்கிரமம் செய்கிறார்களாம். இது எப்படி இருக்கிறது? அமைதியா இருந்து விடலாமே அதற்கு. இதுதான் பொல்லாதவர்களின் உழைப்பு. அப்படிதான் பொல்லாங்குக்காக தீமை செய்ய அதிகமாய் உழைக்கிறவர்களை பார்க்கலாம். நன்மை செய்ய ஒரு அடி கூட காலடி எடுத்து வைக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட ஜனங்கள் உண்டு, உலகெங்கும் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியிலும் பலர் இப்படி இருக்கிறார்கள். யோசித்து பார்ப்போம். பொய்யை பேச நாக்கை பழக்குகிறார்களா? அதாவது திறமை என்று சொல்லிக் கொள்வது. பொய் பேசுவது, அக்கிரமம் செய்வது, பாவம் செய்வதெல்லாம் ஒரு கூட்ட ஜனங்களுக்கு அது திறமையான செயல், திறமையை வெளிப்படுத்தும் செயல். அதாவது ஒரு சமையல் செய்வதை திறமையாக செய்கிறேன் என்று சொன்னால் பாராட்டலாம். ஒரு துணி தைக்கிறோம், அதை திறமையாய் செய்கிறோம் என்றால் பாராட்டலாம். ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் செய்கிறோம், அது நல்ல ஒரு ப்ரோக்ராமிங்காக நம்மால் உருவாக்க முடிகிறது என்றால் பாராட்டலாம். இப்படி பல வித்தைகள் இருக்கிறது, பல காரியங்கள் இருக்கு, பல காரியங்கள் இருக்கிறது. ஆனால் அது அல்ல. இவர்கள் பொய் பேசுவதற்கு பயிற்சி எடுக்கிறார்கள், திறமைசாலிகளாகிறார்கள். பாவம் செய்வதற்கு திறமைசாலிகளாகிறார்கள். நான் எவ்வளவு திறமையாய் பாவம் செய்வேன் தெரியுமா என்று செய்வது. இதெல்லாம் எங்கு போய் முடியும்? கர்த்தருடைய கருத்தில் அடி வாங்குவதுதான் முடிய போகிறது. அதை தான் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். நீ இப்படி செய்தால் உனக்கு இப்படிதான் விழும் அடி என்று. கபடத்தின் நடுவிலே குடியிருக்கிறாய் என்று கர்த்தர் நமக்கு எச்சரிக்கிறார். கபடம் உள்ள ஜனங்களின் மத்தியில் நீ குடியிருந்து கொண்டிருக்கிறாய். பொய் பேசுகிறவர்கள், உனக்கு பின்னால் தூற்றி திரிகிறவர்கள், உன்னை ஏமாற்றுகிறவர்கள் மத்தியில் நீ இருக்கிறாய். உன் சூழ்நிலையை புரிந்து கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். கபடத்தின் நடுவிலே நீ குடியிருக்கிறாய். உன்னை சுற்றி எல்லாரும் கள்ளம் கபடமாய் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஜாக்கிரதையாய் இரு. கபடத்தின் நிமித்தம் அவர்கள் என்னை அறிய மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். அவர்களுடைய கள்ளம் கபடம் இருக்கிறது அல்லவா, அதனால் அவர்கள் என்னை தெரிந்து கொள்வதில்லை. அதனால்தான் அவர்கள் கர்த்தரை தெரிந்து கொள்ள முடியாமல் போகிறது. அவர்களுடைய கபட மனம். இதைதான் கர்த்தர் சொல்லுகிறார். தவறான மனிதர்கள் கர்த்தரை புரிந்து கொள்ள முடியாது, கர்த்தரிடம் நெருங்க முடியாது. அவர்கள் பாவத்தை விரும்பும் போது பரிசுத்தத்தின் இடத்தில் சேர முடியாது. அவர்களாலே முடியாது. அவர்கள் அதை விரும்புவதில்லையே. இதோ நான் அவர்களை முறுக்கி புடமிடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இது நல்ல வார்த்தை. கர்த்தர் முறுக்கி உடம்பிடுவேன் என்று சொல்லுகிறார். அவர்களை திருத்துவேன் என்று சொல்லுகிறார். நியாயத்திற்கு வரும், சரியான அடி வரும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய தேவன் சொல்லுகிறார், நான் அவர்களை புடமிட்டு சுத்திகரிப்பேன், முறுக்கி புடமிடுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய கரத்தால் அடி வாங்குவதும் நன்மையே. சும்மா இருப்பதுதான் ஆபத்து. கர்த்தருடைய கருத்தில் அடி வாங்கினால், தவறு செய்தால் நம்ம அடி வாங்குகிறோம். கர்த்தர் நம்மை அடித்தால் அது பெரும் பாக்கியம். ஏனென்றால் மிகுந்த துன்பம் தான், மிகுந்த வழிதான், போராட்டம் தான். தினம் தினம் சாகலாம் என்று தோன்றும் மனவர்களுக்கு கூட துன்பம் வரும். ஆனால் அந்த துன்பம் நம்மை காப்பாற்றிவிடும். இருளின் குழிக்குள் விடாதபடிக்கு நம்மை காப்பாற்றிவிடும். நித்திய ஜீவனுக்குள் கொண்டு போய் சேர்த்து விடும். அந்த துன்பத்தை அனுபவிக்கிறோமா? சரியான ஒரு நல்ல தகப்பன் தன் பிள்ளையை அடித்து உதைத்து திருத்துவது போல கர்த்தர் நம்மை அடித்து உதைக்கும் போது எவ்வளவு வலிக்கும். வலிக்கும் தான். ஒரு சில வருடங்கள் துன்பத்தை அனுபவிப்போம். இருந்தாலும் துடித்து துடித்து அழுது 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 முக துக்கத்தினால் இருதயம் சீர்படும் என்று வேதம் சொல்கிறது. அழுது அழுது நம் இருதயம் மனம் திரும்பும். நம் மனம் மாறி பரிசுத்தம் அடைவோம். பின்பு நித்திய ஜீவனுக்குள் போய்விடலாம். கர்த்தர் நம்மை முறுக்கினாலும் புடமிட்டாலும் அவர் கையினால் அடி வாங்குவதும் பாக்கியம்தான். அதற்கும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய திருக்கரங்களினால் அடிபட்டு, துன்பப்பட்டு, உபத்திரவப்பட்டு, பாடுபட்டு சிலுவை சுமப்பது என்பது இவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? அது பெரும் பாக்கியம். அதனால் நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியுமே.
கொஞ்ச காலம் துன்பத்தை அனுபவித்து மீண்டு எழுந்து பரிசுத்தம் அடைந்து கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசித்து நித்தியமாக நிரந்தரமாக அவரோடு அவர் திருப்பாதங்களை பார்த்து கொண்டு அவர் மகிமையின் நிழலில் அடைவது என்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். அதை வேண்டுவோம் கர்த்தரிடத்தில். கர்த்தாவே, என்னை சுத்திகரியும், என்னை உருக்கும், என்னை புடமிடும், என்னை நீர் அடித்து திருத்தும், என்னை அப்படியே விட்டு விடாதிரும் என்று தயவு செய்து முழக்காட்டுடன் ஜெபியுங்கள். அந்த அந்த ஜெபம் உங்களுக்கு கேட்கப்படும். கர்த்தர் உங்களை திருத்துவார். அதை மனதால் ஏற்றுக்கொள்வோம். துன்பம் வந்தால் அழுவோம், கதறுவோம், கவலைப்படுவோம். அந்த நாட்களை கடந்து போவோம். ஆனால் முடிவு சமாதானம், சந்தோஷம், வெற்றி, நித்திய ஜீவன். யோசித்து பார்ப்போம். கருத்துக்கு பெரியவர்களாய் மாறுவோம். நம் இடத்தில் இருக்கிற குணங்களை கர்த்தாவே என்னை விட்டு அகற்றிப்போம். என்னை அடியும், என்னை திருத்தும், என்னை உபத்திரவப்படுத்தும் என்று கர்த்தருடைய சன்னதை கேட்போம். எப்பொழுது பார்த்தாலும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என்று கேட்க வேண்டாம். உபத்திரவத்தை தாரும் என்று கேட்போம். அதுதான் நமக்கு சிறந்த வாழ்க்கையின் வழி. அக்கிரமக்காரர்களுடைய நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பாய் இருக்கிறதாம். பாவம் செய்கிறவர்களுடைய நாவு, அவர்கள் பேசும் வார்த்தை வெளியிலிருந்து புறப்படும் அம்பை போல இருக்கும். அவர்கள் நாக்கே அம்புதானாம். அப்படி என்றால் அவர்கள் பேச்சு ஒவ்வொன்றும் நம் இருதயத்தை குத்தி கிழிக்கிறதா இருக்கு. அப்படியே குத்தி கிழிக்கும். ஒரு வார்த்தை சொன்னாலும் நமக்கு அப்படியே உடைத்து போகும். சில நேரங்களில் நெஞ்சு வலியே வரும். அப்படிப்பட்ட அம்பை போன்ற வார்த்தைகளை பேசுவார்கள். அது கபடம் பேசுகிறது. கபடம் என்றால் அவர்கள் பேசும் வார்த்தை இனிமையான சொன்னா இருக்கும். ஆனால் அதில் உள்ளிருக்கும் பொருள் வஞ்சகமான பொருளாயிருக்கும். பொருள் ஒன்று, சொல்லும் வார்த்தை ஒன்று. உண்மையா இருக்காது. மனதில் தோன்றுவதை வெளிப்படையாய் பேச மாட்டார்கள். கபட பேச்சு என்றால் அதுதான். எப்படி என்றால், இது என்ன என்று கேட்பார்கள். அப்படி என்றால் அதற்கு வேறொரு பொருள் இருக்கு. அவனவன் தன் தன் வாயினால் அயலானோடைய சமாதானம் பேசுகிறான். நம்முடன் இருப்பவர்களோடு நாம் சமாதானமாய் பேசுகிறோம். ஆனால் உள்ளத்திலோ அவனுக்கு பதிவிடை வைக்கிறோம். அப்படி என்றால் மனதிற்குள் எப்பொழுது இவனை அழிக்கலாம், அவனை எப்படி பிடித்து அவனை கொன்று போடலாம், பதிவிடை வைப்பது என்றால் அவர்களுக்கே தெரியாமல் அவர்களுக்கு கொல்வதற்கான திட்டங்களை திட்டுவது, அவர்களை அழிப்பதற்கு, அவர்களை தோல்வியடைய பண்ணுவதற்கு, அவர்களுக்கு தீமை செய்வதற்கு மறைந்திருந்து தாக்குவது. பேசும்போது சமாதானமாய் பேசுவார்கள். உள்ளத்திற்குள் வஞ்சகம் எண்ணம் வைத்து எப்பொழுது இவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கலாம், எப்பொழுது இவர்களை வேதனைப்படுத்தலாம், எப்பொழுது இவர்களை அழிய பண்ணலாம் என்று காத்திருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் மத்தியில் தான் இருக்கிறார் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். இவைகளின் நிமித்தம் நாம் அவர்களை விசாரியாமல் இருப்பேனோ என்று சொல்கிறார். இப்படியெல்லாம் செய்கிறார்களே, இவர்களை இப்படியே விட்டு விடலாமா, இவர்களை விசாரிக்க வேண்டாமா என்று கர்த்தர் கேட்கிறார். நான் விசாரிக்காமல் விடுவேனா, அவர்களை ஒரு கை பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஜாதிக்கு என் ஆத்துமா நீதியை சரி கட்டாதிருக்குமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படிப்பட்டவர்களுக்கு நான் நீதி செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். மலைகளுக்காக அழுது துக்கம் கொண்டாடுவேன். மலைகளில் நடக்கிற அக்கிரமங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அதற்காக நான் அழுது துக்கம் கொண்டாடுகிறேன். வனாந்திர தாவரங்களுக்காக புலம்புவேன். வனாந்திரத்தில் இருக்கிற தங்கும் இடங்கள், காடுகளில் இருக்கிற தங்கும் இடங்களுக்காக நான் புலம்புகிறேன். ஒருவனும் அவைகளை கடந்து போக முடியாதபடிக்கு, ஒருவரும் அந்த வழியாய் போக முடியாத அளவுக்கு அது அழிக்கப்பட்டு பாழாய் கிடக்கிறது, பாழடைந்து கிடக்கிறது. மலைகளும் வனாந்திரத்தில் தங்கும் இடங்களும் பாழாய் கிடக்கிறதாம். அப்படி என்றால் மலைகளும் சரி, காடுகள், அதாவது போக்குவரத்தே இல்லாமல் இருக்கிறது என்று பொருள். இன்றைய நிலைக்கு பார்த்தால் இதன் பொருள், அதாவது கொரோனா காலத்தில் எல்லா இடத்திலும் லாக்டவுன் போட்டிருந்தார்கள் அல்லவா, அது போல எங்கும்
பாழடைந்து கிடக்கிறது, எதுவுமே செயல்பாட்டில் இல்லை என்று பொருள். லாக்டவுனை குறிக்கிறது. ஆடு மாடுகளின் சத்தம் கேட்கப்படுகிறதில்லை. அதாவது பாபிலோன் ராஜா இஸ்ரவேலை கொள்ளையிட்ட போது, அங்க தேசத்தை அழித்த போது, எருசலேமை அழித்த போது நடந்த காரியங்கள், அந்த இடம் வெறுமையாயிற்று, எருசலேம் வெறுமையாயிற்று. லாக்டவுன் போல ஒன்றுமில்லாமல் போயிற்று. ஆடு மாடுகளின் சத்தமும் கேட்கப்படவில்லையாம். அப்படி என்றால் ஆடு மாடுகளை ஓட்டிக்கொண்டு போய்விட்டார்கள், அநேக பேரை கொன்று போட்டார்கள். ஆகாயத்து பறவைகளும் மிருக ஜீவன்களும் ஓடி போயிற்று. அங்கு எரிந்த அக்கினியின் நிமித்தம், அக்கினியினால் கொளுத்தி விட்டார்கள் அல்லவா. எருசலேம் தேவாலயத்தை அப்படித்தான் செய்தார்கள். அதனால் அந்த இடமெல்லாம் என்ன ஆயிற்று? கொளுத்தி போட்டதினால் எரிந்து போயிற்று. அங்கிருந்த மிருக ஜீவன்கள் எல்லாம் ஓடி போய்விட்டன. நான் எருசலேமை மண் மேடுகளும், எருசலேமை மண் மேட்டை போலவும் வலு சர்ப்பங்களின் சாபரமும் ஆக்குவேன். வலு சர்ப்பங்கள் தங்கும் இடங்களாக மாற்றுவேன். எருசலேமில் வலு சர்ப்பங்கள் தங்கும் இடங்களாக மாறி போகுமாம். அந்த அளவுக்கு வெறுமையாக்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். யூதாவின் பட்டணங்களையும் குடியில்லாதபடி பாழாக்கி போடுவேன். யூதாவின் பட்டணங்களை அங்கு ஜனங்கள் தங்காதபடிக்கு பாழாக்கி போடுவேன். பாபிலோன் ராஜா சிறைப்பிடித்துக் கொண்டு போய் விடுவார் தேசத்தின் ஜனங்களை. அதை தான் கர்த்தர் இங்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். தீர்க்க தரிசனமாக முன்னுரைத்திருக்கிறார். நடப்பதற்கு முன்னே சொல்லியிருக்கிறார். இதை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? நான் சொல்வதை புரிந்து கொண்டு உணரக்கூடிய ஞானம் யாருக்கு இருக்கிறது என்று கர்த்தர் கேட்கிறார். தேசம் அழிந்து ஒருவனும் அந்த வழியாய் போக முடியாத அளவுக்கு, அப்படி என்றால் அக்னியினால் கொளுத்தி விடப்பட போகிறார்கள். அக்னி எரியும் போது யாரும் அந்த பாதையில் செல்ல முடியாது, பட்டணமே எரிக்கப்படும். அதனால் அப்படி நடக்கும் பொழுது, இப்படியெல்லாம் நடக்கிறதே, இதற்கு காரணம் என்ன, ஏன் இப்படி நடக்கிறது என்று யோசித்து கண்டுபிடிப்பவன் யார் என்று கர்த்தர் கேட்கிறார். கர்த்தருடைய வாய் சொல்லுவதை கேட்டு, கர்த்தருடைய திருவாய் நம்முடன் சொல்லுவதை கேட்டு அதை ஜனங்களுக்கு அறிவிக்கத்தக்கவன் யார் என்று கேட்கிறார்கள். ஒருவரும் இல்லை. அப்படி என்றால் கர்த்தரிடத்தில் பேசும் அளவுக்கு பரிசுத்தமான தீர்க்கதரிசியை வாழ்கிறவன் ஒருவனும் இல்லை. கர்த்தருடைய குரலை கேட்கும் மனமுள்ள ஒரு தேவ மனிதனும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை எரேமியா தீர்க்கதரிசியின் இடத்தில் சொல்லுகிறார். எரேமியா ஐயா பரிசுத்தவான் தான், அவரிடத்துடன் இதை பற்றி சொல்லுகிறார். நான் சொன்னால் அதை கேட்கும் அளவுக்கு இங்கு ஜனங்கள் இருக்கிறார்களா என்று கேட்கிறார். நான் செய்வதை புரிந்து கொள்ள, நான் சொல்லும் பதிலை கேட்கும் அளவுக்கு இந்த தேசத்தில் ஜனங்கள் இருக்கிறார்களா என்று கேட்கிறோம். நான் அவரவருக்கு விதித்த நியாய பிரமாணத்தை அவர்கள் விட்டு விட்டார்கள். நான் எல்லோருக்கும் நியாய பிரமாணம் சொல்லியிருந்தேன் அல்லவா, யார் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று. அதையெல்லாம் அவர்கள் விட்டு விட்டார்கள். அதை விட்டு என் சொல்லை கேளாமலும், நான் சொன்ன வார்த்தை கேட்கவும் இல்லை, அதன்படி நடக்கவும் இல்லை. இப்படி செய்தார்கள். அப்படி செய்து தங்களுடைய இருதயத்தின் கடினத்தின் படியும், அதாவது மனத்திமிரோடும், இதைதான் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் சொல்லலாம், மனத்திமிரோடும், இருதய கடினம், அப்படி என்றால் கர்வமாக, திமிராக, பெருமையோடு, திருந்தாத ஜெபம் என்று சொல்வோம் அல்லவா, அப்படிப்பட்ட குணத்தோடு அவர்களுடைய பிதாக்கள் கொண்டாடினார்கள் அல்லவா பாகால்களை, அதை இவர்கள் பின்பற்றி தொடர்ந்து போனார்கள். அவர்கள் முன்னோர்களைப் போலவே இவர்களும் இருக்கிறார்கள். இருதயத்தை கடினப்படுத்தி அக்கிரமம் செய்கிறார்கள் என்று கர்த்தர் சொன்னார். அவர்களைப் போலவே இவர்களும் செய்தார்கள் அல்லவா, பார்த்தாயா என்று எரேமியா தீர்க்கதரிசியின் இடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி அவர்கள் செய்ததினால் அந்த ஜனத்திற்கு நான் கசப்பான தண்ணீரையும் விஷம் கலந்த தண்ணீரை நான் அவர்களுக்கு குடிக்க கொடுப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். இப்படி செய்து அவர்களும் அவர்களுடைய பிதாக்களும் அறியாத, அவர்களுக்கும் தெரியாது, அவர்கள் முன்னோர்களும் பார்த்ததில்லை கேட்டதில்லை, அவர்களுக்கும் தெரியாத புறஜாதிகளுக்குள்ளே, அடுத்த தேசத்து ஜனங்களுக்குள்ளே அவர்களை விரட்டி விட்டு அவர்கள் பின்னே பட்டயத்தை அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். அவர்கள் யார் என்று போகும் இடம் தெரியாமல் போவார்கள். தீய மனிதர்களிடம் ஒப்படைக்கப்படுவார்கள். முன்பின் தெரியாத ஜனங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டு
அவர்கள் அங்கு போவார்கள். அவர்களுக்கு பின்னாலே நான் பட்டயத்தை அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி அவர்களை சிதற அடித்து, புறஜாதிகளுக்குள்ளே சிதற அடித்து, பட்டயத்தை அவர்களுக்கு பின்னாக அனுப்பி, அவர்கள் நிர்மூலமாக மட்டும் அந்த பட்டயம் அவர்களை பின்தொடர்ந்து செல்லும். இப்படி நான் அனுப்புவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னார். அவரே சொல்லுகிறார். அவர்களுடைய தெய்வம் அவர். அவரையே இவர்கள் எதிர்த்தால் அவர் கோபம் கொண்டு அழித்தார். இவர்கள் இப்படிப்பட்ட துன்பத்தை அனுபவிக்கப் போகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் யோசனை பண்ணி புலம்பல்காரிகளை வரவழைத்து, புலம்புகிற பெண்களை வரவழைத்து, அந்த புலம்புவதில் பழகின பெண்கள் இந்த காலத்திலும் உண்டு. அப்படி துக்க வீட்டில் புலம்புவதற்கென்று சில பெண்கள் இருப்பார்கள். அதில் நன்றாக பழகி இருப்பார்கள். பாட்டு சொல்லி சொல்லி புலம்புவார்கள். இப்படிப்பட்ட பெண்களை வரவழைத்து கூப்பிடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட துன்பம் வந்திருக்கிறது. புலம்பல்காரிகளை கூப்பிட்டு புலம்ப சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். இப்படி அவர்கள் சீக்கிரமாய் வந்து அவர்கள் புலம்பல் பாட்டை பாடுவார்கள். அப்படி புலம்புவார்கள். பாடலை போல புலம்புவார்கள். கவிதையாய் புலம்புவார்கள். அதை கேட்டு நம் கண்ணீரெல்லாம் கண்ணீராய் கொட்டும். அது போல நாம் கண்ணீர் விடும்படி அவர்களை அழையுங்கள். நம் இமைகள் தண்ணீராய் ஓடும்படிக்கு, நம் இமைகளெல்லாம் தண்ணீராய் ஓடும்படிக்கு அவர்கள் புலம்பல் பாடட்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களை வரவழையுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் வந்து ஒப்பாரி பாட்டு பாடட்டும் என்று சொல்லுகிறார். எவ்வளவாய் பாழாக்கப்பட்டோம், எந்த அளவுக்கு பாழாக்கப்பட்டோம், மிகவும் கலங்கி இருக்கிறோம். நாங்கள் தேசத்தை விட்டு போகிறோம். எங்கள் வாசஸ்தலத்தை அவர்கள் கவிழ்த்து போட்டார்கள். நாங்கள் போகிறோம் என்று சீயோனிலே உண்டாகும் புலம்பல் சத்தத்தை கேட்டேன் என்று சொல்கிறார். சீயோனை பார்த்து இப்படியெல்லாம் புலம்புவாள். எங்கள் வாசஸ்தலங்களை கவிழ்த்து போட்டார்கள். நாங்கள் இந்த விடுத்து விட்டு போகிறோம். எல்லாம் அழிந்து போயிற்று என்று புலம்பிக் கொண்டு சீயோன் குமாரத்தி, கர்த்தருடைய ஜனங்கள் புறப்பட்டு போவார்களாம். அவர்கள் செய்த அக்கிரமத்தை நிமித்தம் இப்படி வரப்போகிறது. அவர்கள் புலம்பிக் கொண்டே போவார்கள் பார் என்று எளிமையில் கர்த்தர் சொல்கிறார். ஆதலால் பெண்களே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். உங்கள் செவிகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு திறந்திருக்கட்டும். அவர் வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் குமாரத்திக்கு, உங்கள் மகளுக்கு நீங்கள் ஒப்பாரி சொல்லிக் கொடுங்கள். அவள் தன் தன் தோழிக்கு புலம்பலையும் கற்றுக் கொடுங்கள். உங்கள் மகளுக்கும் உங்கள் தோழிகளுக்கும் புலம்புவதையும் ஒப்பாரி வைப்பதையும் கற்றுக் கொடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட துயரமான காரியமோ! வீதியில் இருக்கிற குழந்தைகளையும் தெருக்களில் இருக்கிற வாலிபரையும் அழிப்பதற்கு சங்காரம் வருகிறது. நம்முடைய பலகணிகளில் ஏறி, நம்முடைய ஜன்னல்களில் ஏறி, நம்முடைய அரண்மனைகளுக்குள் நுழைந்தது. சாவு நுழைந்து விட்டது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. தீமை நுழைந்து விட்டது நம்மை அழிப்பதற்கு என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் இப்படி சொல்லுகிறார். மனிதரின் உடல்கள், இறந்த மனிதர்களின் உடல்கள் வயல்வெளியில் இருக்கும் எருக்களை போலவும், அறுக்கிறவனுக்கு பின்னாலே கட்டப்படாமல் இருக்கிற அரிகளை போலவும் இருக்கும். அப்படியே வாரி இழைத்து கிடக்கும். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமசாலி, அதாவது ஞானம் உடையவன், பெரிய ஞானி என்று சொல்லுகிறவன், உன் ஞானத்தை குறித்து பெருமை பாராட்டாதே. நான் பெரிய ஞானி என்று சொல்லிக் கொண்டு திரியாதே. நான் பெரிய திறமைசாலி என்று திறமைசாலின்னு சொல்லிக் கொண்டு திரியாதே. பணக்காரன், நான் பெரிய பணக்காரன் என்று சொல்லிக் கொண்டு திரியாதே. இப்படி நீங்கள் எல்லாம் மேன்மை பாராட்டாதிருங்கள், பெருமை கொள்ளாதிருங்கள். நான் திறமைசாலி, பணக்காரன், பெரியவன் என்று, ஞானி என்று உன்னை நீயே பெருமை பாராட்டி கொண்டிருக்காதே. ஒருவன் பெருமை பாராட்ட வேண்டும் என்றால் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்ய வல்லவர் கர்த்தர் என்று, அவர்தான் எல்லாவற்றையும் செய்கிறார் என்று அறிந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். கர்த்தரே இதையெல்லாம் செய்கிறார் என்று எனக்கு தெரியும் என்று அதை குறித்து மேன்மை பாராட்டு, அதை குறித்து பெருமைப்படு. கர்த்தர் தான், அவர்தான் கர்த்தர், அவர்தான் பூமியில் இந்த காரியங்களை எல்லாம் செய்கிறார், நீதி நியாயம் எல்லாவற்றையும் நடப்பிக்கிறார் என்று எனக்கு தெரியும்.
கர்த்தர் அவர்தான் செய்கிறார் என்று எனக்கு தெரியும் என்று அதை குறித்து பெருமை பாராட்டு. அதை தான் நீ பெருமையாக சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெருமைப்பட வேண்டும் என்றால் கர்த்தரை குறித்தே நாம் பெருமைப்பட வேண்டும். கர்த்தர் இந்த காரியங்களை செய்தார், எனக்கு கர்த்தரை தெரியுமே என்று அப்படிதான் பெருமை பாராட்ட வேண்டும். அப்பொழுது நாட்கள் வரும், ஒரு காலம் வரும், அப்பொழுது விருத்த சேதனம் இல்லாதவர்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களோடு விருத்த சேதனம் இல்லாதவர்களோடு கூட விருத்த சேதனம் உள்ளவர்களையும் எகிப்தையும் யூதாவையும் ஏதோமையும் அம்மோன் புத்திரரையும் மோவாபையும் கடைசி எல்லைகளில் உள்ள வனாந்திர குடிகளான யாவரையும் தண்டிப்பேன் என்று சொல்லுகிறார். விருத்த சேதனம் உள்ளவர்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்கள், எகிப்தியர், யூதா, ஏதோமியர், அம்மோன் புத்திரர், மோவாபியர் எல்லோரையும், வனாந்திர குடிகள் எல்லாரையும் நான் தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். புறஜாதியார் அனைவரும் விருத்த சேதனம் இல்லாதவர்கள், ஆனாலும் இஸ்ரவேலர்கள் தங்கள் இருதயத்திலே விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படி என்றால் இஸ்ரவேலர்கள் சரீரத்தின்படி விருத்த சேதனம் உடையவர்களாயிருந்தாலும், அப்படி என்றால் இருதயத்தில் சுத்தம் இல்லாதவர்கள், பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். விருத்த சேதனம் உள்ளவர்கள் என்றால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் என்று பொருள். இஸ்ரவேலராய் இருந்தாலும் புறஜாதியாராய் இருந்தாலும் மனம் பரிசுத்தமாய் இருந்தால்தான் கர்த்தருக்கு பிடிக்கும். அவர்களை தான் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். இதுதான் அதன் பொருள். அப்படி பரிசுத்தமாய் இல்லாதவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்து பார்க்கலாம். மாறனாக.